கிளைண்ட் வந்து அவுட்டோர்ல அவங்க மேரேஜ் வச்சிருக்காங்க. பாத்தீங்கன்னா அவங்களுக்கு ரொம்ப ஸ்வெட்டி ஸ்கின்னா இருக்கு, ரொம்ப ஸ்வெட் ஆகும், எனக்கு மேக்கப்பே ஸ்டே ஆகாதுன்னு சொல்ற கிளைண்ட் இருக்காங்க இல்லையா? சோ அந்த மாதிரி கிளைண்ட்ஸுக்கு நீங்க மாய்ஸ்சரைசர் அப்ளை பண்ற தப்ப மட்டும் பண்ணாதீங்க. மாய்ஸ்சரைசர் வேண்டாம், பிரைமர் வேண்டவே வேண்டாம். இது எதுவுமே இல்லாம நீங்க மேக்கப் ஸ்டார்ட் பண்ணி பாருங்க, அவங்க மேக்கப் நல்லாவே ஸ்டே ஆகும். இந்த மித்த நீங்க ஃபர்ஸ்ட் எடுங்க. மாய்ஸ்சரைசர் போட்டாதான், பிரைமர் போட்டாதான் இந்த மேக்கப் ஸ்டே ஆகுங்கிற இருக்கிற மித்தெல்லாம் எடுங்க. வேண்டவே வேண்டாம். அது இல்லாமலே நீங்க பண்ணலாம். எப்படி பண்ணலாம்? ஸ்கின் ப்ரிப்பரேஷன்ல ஒரு சின்ன சேஞ்ச் பண்ணிக்கோங்க. என்ன மாதிரி சேஞ்ச்னா, இது பாருங்க, பிஎஸ்சியோட லெமன் ஸ்குவாஷ்ங்கிற ஸ்க்ரப் இது ஆக்சுவலா. இந்த ஸ்க்ரப்பை ஃபர்ஸ்ட் அப்ளை பண்ணி நீங்க அவங்க ஃபேஸ்ல ஸ்க்ரப் பண்ணும் போதே அவங்க டெட் செல்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணி வர மாதிரி இருக்கும். ஸ்க்ரப்பை யூஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் கிளென்ஸ் மட்டும் பண்ணிட்டு ஸ்ட்ரெயிட்டா ஸ்டார்ட் பண்ணுங்க மேக்கப். இன்கேஸ் ரொம்ப ஸ்வெட் ஆகுற ஸ்கின்னா இருந்தா அப்ளை பண்ணி நல்லா கிளென்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் சில் வாட்டர்ல அவங்க ஃபேஸ நல்லா டிப் பண்ண சொல்லுங்க. அப்ப என்ன ஆகும், அந்த போர்ஸ் கொஞ்சம் டைட்டன் ஆகும், ஸ்வெட் வர்றது கொஞ்சம் கம்மியாகும். கொஞ்ச நேரத்துக்கு நீங்க தள்ளி போடுவீங்க. ஸ்வெட் வரத கொஞ்ச நேரத்துக்கு தள்ளி போட்டீங்கன்னா என்ன ஆகும், மேக்கப் ஸ்டே ஆகுமா? பேஸ செட் பண்ணாத வரைக்கும் உங்களுக்கு ஆயில் வராம இருந்தாவே போதும். அதுக்கப்புறம் நீங்க பாத்துக்கலாம்.